பெற்றவளே நீ பாக்கியவதி, கர்த்தரோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த நாளில கிறிஸ்துமஸ்ல ஆண்டவர் உங்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறார், நீங்கள் கிருபை பெற்றவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபை இல்லாம உங்களாலேயும் என்னாலேயும் இந்த பூமியில வாழ முடியாது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை காலைதோறும் புதியதா இருக்கிறது. மரியாதைக்கு கர்த்தர் தம்முடைய கண்களில் என்ன கொடுக்கிறாரு? கிருபை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அந்த நாட்களிலே பெண்கள், அதாவது ஏவாளை ஆண்டவர் படைத்த போது ஏவாள் பிசாசு, தந்திரமான பிசாசுக்கு இடம் கொடுத்து அவள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனாள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல சாபம் வந்தது. அவள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அந்த இடத்துல ஆண்டவர் சபித்தார். ஆனால் அதையே ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ஒரு அருமையான பெண், அருமையான ஒரு மகள் கன்னி மரியின் வயிற்றிலே பிறந்து பெண்கள் குலத்துக்கு ஆண்டவர் ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்தார். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை ஒருவேளை உங்கள் தாய் தகப்பன் கனப்படுத்தாமல் இருக்கலாம், உங்கள் உடன் உறவினர்கள் கனப்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை என்னையும் கனப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர் உன்மேல் இருக்கிற சாபத்தை ஆண்டவர் உடைப்பார். ஹல்லேலூயா. இது இந்த முகத்துல முழிச்ச, யார் முகத்துல முழிச்ச தெரியல, இது முகத்துல முழிச்சா ஒண்ணுமே விளங்காதுன்னு உங்களை தள்ளி வச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. இவங்க ஒரு மலடி, இவளுக்கு பிள்ளைகளை தள்ளி வச்சிருப்பாங்க. இவ வீட்டுக்கு போய் சாப்பிட்டா சரியா இருக்காது, தள்ளி வச்சிருப்பாங்க. மனுஷனால் புறக்கணிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த நாட்களே கனப்படுத்தி உயர்த்த விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கணவன் இல்ல, அந்த மாதிரி தனி மனுஷனா வாழ்ந்து பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த உலகம் என்ன சொல்லும்? இவங்க வந்தா வீடு விளங்காது, அவங்களுக்கா போய் பத்திரிக்கை வச்சீங்க, அவங்களையா கூப்பிட்டீங்க? ஆனா கர்த்தர் உங்களை என்னைய நேசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உன் இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு ஏவலை தள்ளிட்டான், ஆனா அதுக்கு பதிலா ஆண்டவர் மரியாதை ஸ்திரீகளுக்குள்ளே வாக்கியவதியா மாத்திட்டார். கையை தட்டுங்க. நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணா மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. அவள் கற்பத்தின் கனி ஆசீர்வாதமா மாத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த தாயாகிய மரியாதை எல்லாரும் போற்றுகிறார்கள். ஏன்? ஆண்டவர் கொடுத்த கணம் ஒரு நாளும் குறையாது. இரண்டாவது அந்த வார்த்தை சொல்லுகிறது, கிருபை பெற்றவளே, கிருபை இல்லாமல் வாழ முடியாது. அப்ப பாருங்க, கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பண்றோம்? ஆலயத்துல கர்த்தரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளை விட எவ்வளவு கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, நம்மளை விட எவ்வளவு ஏழ்மையானவங்க இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் நல்ல பிள்ளைகளை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, கணவரை கொடுத்து, வீட்டு வாசலை கொடுத்து கிருபையா கர்த்தர் நடத்துறார். கைகளை தட்டி, நல்ல கையை தட்டுங்க. என் கிருபை உனக்கு போதும். கர்த்தருடைய கண்களிலே உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கு? கிருபை கிடைச்சிருக்கு. மூன்றாவது அவர் சொல்றாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிங்க. அவளை பாரு, இவளை பாரு, இவளை பாரு, எவளையும் பார்க்காத. உன்னை ஆண்டவர் எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்தி வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வீட்டுல ஜெகஜோதியா ஃபங்க்ஷன் நடக்கும், உங்க வீட்டு கல்யாணம் ஜாமுன் நடக்கும், உங்க வீட்டுல பிள்ளைங்க அழகா பிள்ளைய பெற்றெடுப்பாங்க. சத்துருக்கு முன்பாக கர்த்தர் உன்னையும் பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். விசுவாசிக்கிறவங்க